Shri Ram Jai Shri Ram Jai Shri எப்பெல்லாம் ஆழ்வார் பகவானை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறாரோ அப்ப ராமநாமத்தை சொல்லுன்னு கிளிகிட்ட சொல்லியிருந்தார். கிருஷ்ணனுடைய நாமம் நன்னா அவரோட சேர்ந்து இருக்கிறச்சே கூட வருத்தத்தை ஏற்படுத்தணும். ஒரு விஷயத்தை கற்க வேண்டும் ஆசைப்படுபவன் ராமனை தவிர வேற எதை கற்றுக்கொண்டும் பிரயோஜனம் கிடையாதான். ராமாயணம் தொடங்குவதே யார் உலகத்தில் மிகுந்த குணசாலின்னு வால்மீகி கேட்கிறார். அதனால எப்பெல்லாம் ஆழ்வார் பகவானை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறாரோ அப்ப ராமநாமத்தை சொல்லுன்னு கிளிகிட்ட சொல்லியிருந்தார். எப்ப பகவானோடு சேர்ந்து நான் அனுபவிக்கிறேனோ அப்போது கிருஷ்ண நாமங்களை சொன்னால் கிருஷ்ணனுடைய நாமம் நன்னா அவரோட சேர்ந்து இருக்கிறச்சே கூட வருத்தத்தை ஏற்படுத்துமா. இந்த அன்பு நீடிக்குமா இருக்குமான்னு தெரியலையே, இது எப்ப முடியும்னு தெரியலையே என்று சேர்ந்து இருக்கும் போது கூட துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது கண்ணனுடைய நாமம். ஏன்னா அவ்வளவு இனிமையான ஒரு பொருளோ இல்லையோ. அதனால கிருஷ்ணநாமம் துக்கத்தை கொடுக்கும், ராமநாமம் பிரிந்திருந்தால் கூட ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால இப்படித்தான் சொல்லணும்னு ஆழ்வார் சொல்லி வச்சிருந்தார். ஒரு நாள் பகவான் வந்து அனுகிரகம் செய்யவில்லை, வந்து முகம் காட்டி பேசவில்லை. ஆழ்வார் ரொம்ப வருத்தத்திலே மயக்கமடைந்து கீழே விழுந்தார். உயிர் இன்னொரு அரை மணி நேரத்தில் உயிர் போறது. அந்த நிலையில ஆழ்வார் இருக்கிறார். கிளி பார்த்தது, நம்ம கிட்ட அவர் அறிவுரை சொல்லியிருக்காரு, சரியா இப்ப நாமங்களை சொல்லி அவரை எப்படியானு அவருக்கு உதவ வேண்டும்னு கிளிக்கு எண்ணம். நன்னா பக்கத்துல வந்து தொண்டையெல்லாம் சரி பண்ணிட்டு கண்ணனுடைய நாமங்களை எல்லாம் பாட ஆரம்பிச்சது. இவர் பார்த்தார், ஏற்கனவே அரை மணி நேரத்துல உயிர் போயின்றிருந்தது. கண்ணன் நாமமே குளறி கொன்றீர், கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு போற வேண்டிய உயிரை இப்பவே போக்கி விட்டீர்களேன்னு கிளியிடத்துல ஆழ்வார் சொல்லுகிறார். சொன்னவர் நேர கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்தவரான ஆழ்வார் கண்ணனுடைய நாமம் கேட்டா உயிர் போறதுங்கிறார். ஆனா அவரே ராமனை பத்தி கற்பார் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ. ஒருத்தன் ஒரு கல்வி பயில வேண்டும்னா எதற்கு? ஒண்ணு இப்போது ஆனந்தமாக இருக்கிறது, அல்லது பிற்பாடு ஒரு நன்மை அளிக்கும். ரெண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும். வித்தியை சம்பாதிக்கிறோம், ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னால் அதை தெரிந்து கொள்வதே ஆனந்தமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லாவிட்டால் பிற்காலத்தில் ஏதோ ஒண்ணு பெறுவதற்கு உதவும்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த ரெண்டுமே ராமனுக்குத்தான் உண்டுன்னு தெரிவிக்கிறார். கற்பார், ஒரு விஷயத்தை கற்க வேண்டும்னு ஆசைப்படுபவன் ராமனை தவிர வேற எதை கற்றுக்கொண்டும் பிரயோஜனம் கிடையாதான். ஏன்னா ராமன் தான் தெரிந்து கொள்ளும் போதும் மனத்துக்கு இனியவனாக இருக்கிறார். பிற்காலத்துல நன்மை அளிப்பாரானால் அயோத்தியில் இருந்த மக்கள் அனைவரையும் வைகுந்தத்துக்கு தன்னோட அழைச்சிட்டு போனாரோ இல்லையோ. புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகளார் பெத்த நாட்டுளே. அவர்களுக்கு தன்னிடத்தில் அதிகமான பக்தியை விளைவித்தான் பகவான். கடைசியில வைகுந்தத்துக்கு போகும்போது கண்ணனை போல விட்டுட்டு போகல. கண்ணன் கீதை சொன்ன அர்ஜுனனை கூட கூட்டிட்டு போகல. ஒரு விதுரன், சஞ்சயன், அக்ரூரர் யாரையுமே அழைத்து கொண்டு போகவில்லை. தனியா புறப்பட்டு கூட யாரும் கிடையாது. பிராபாச கஷேத்திரத்துல தானே தான் உயிரை நீத்தார். அங்கு கூட தேரோட்டி இருந்தான், அவனையும் அனுப்பிவிட்டார். வேடன், எந்த வேடன் அவருடைய காலில் அம்பு விட்டானோ அந்த வேடனையும் அனுப்பிவிட்டார். பாண்டவர்கள் கூட கிடையாது. 16,108 மனைவிகள், ஒவ்வொருத்திக்கும் 10-15 குழந்தைகள். ஆனா ஒருத்தருமே கண்ணனோட கிடையாது. தனியா பரப்பிட்டு வைகுந்தத்துக்கு போனார். ஆனா ராமன் யாரோடெல்லாம் பழகினாரோ, 11,000 ஆண்டுகள் எந்த மக்களோடு ரொம்ப உறவாடினானோ அந்த மக்களை விட்டு பிரியாமல் அழைத்து கொண்டு போனாரோ இல்லையோ. அப்ப கொஞ்ச நாளைக்கு வருத்தப்பட்டிருந்தாலும் அவர்களும் கடைசியில கேட்டால் ராமன மனத்துக்கு இனியானதானே சொல்லுவா. எங்களை விட்டுட்டு 14 ஆண்டுகள் போனார், ராமன் குரூரன் என்று யாருமே சொல்ல மாட்டார். அவருக்கு தந்தை சொல்லை காப்பாற்றி ஆக வேண்டும், அதனால் போனார். ஆனா சொன்னபடிக்கு 14 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே திரும்ப வந்து கூடவே இருந்தாரோ இல்லையோ. ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாஹா ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு வால்மீகி தெரிவிக்கிறார். ராமன் ஆட்சி செய்யும் போது மக்கள் அனைவரும் தங்க வீட்டு விஷயத்தெல்லாம் பேசவே மாட்டாளாம். ராமன் 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 இப்படி பண்ணார், ராமன் இப்ப இத்தனை மணிக்கு எழுந்தார், இங்கு செல்லுகிறார், வேட்டைக்கு செல்லுகிறார், சபையில் அமர்ந்திருக்கிறார், விளையாடுகிறார், சண்டைக்கு செல்லுகிறார். இப்படி ராமனுடைய பிரபாவங்களையே பேசிக்கொண்டிருப்பார்களே தவிர
வேறு பேச்சே உலகத்துல ராமராஜ்யத்தின் போது இருக்கவே இருக்காதான். அந்த அளவுக்கு நெருக்கமாக மக்களோடு வாழ்ந்தார். அப்ப ஒவ்வொருத்தரும் ராமனை தங்கள் மனத்துக்கு இனியவன்னு தான் பார்த்திருக்கார்கள். இனியவன் அல்லன், இவர் குரூரன், எனக்கு துன்பத்தை கொடுத்தார் என்று ராமனை பத்தி ஒருத்தர் பார்த்து சொல்லவே முடியாது. அதனால தான் மனத்துக்கு இனியான் என்று ஆண்டாள் தானும் பாடுகிறாள். நாமும் ராமாயணத்திலிருந்து யாரெல்லாம் ராமனோடு முக்கியமா பழகினார்கள், அவர்களிடத்தில் ராமன் என்ன குணத்தை காட்டி இனியவனா இருந்தார்? இனியவன்னு பொதுவா சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ராமனிடத்தில் ஏதோ ஒரு குணம் பிடித்திருக்க வேண்டும். எல்லாரும் ஒரு குணத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையோ. ஒருத்தர் பெரிய படிச்சவர் இருக்கார்னால் அவருக்கு ராமன் படிச்சிருக்காரா, ஞானத்தோடு இருக்காரா, இல்ல பணிவோடு இருக்காரான்னு பார்ப்பான். உறவுகளே எடுத்துக்கோங்களேன். நம்மிடத்தில் தாய் என்ன எதிர்பார்ப்பாளோ அது வேற, தந்தை என்ன எதிர்பார்ப்பாருங்கிறது வேற, மனைவி எதிர்பார்ப்பது வேறு, குழந்தைகள் எதிர்பார்ப்பது வேறு, நண்பர்கள் எதிர்பார்ப்பது வேறு, உறவினர்கள் எதிர்பார்ப்பது வேறு. அப்ப ஒருவனிடத்துல எல்லாரும் ஒரே குணத்தை பார்த்து ஈர்க்கப்பட முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம்தான் ஈர்க்க போகிறது. பகவான் அனைவரையும் ஈர்த்தானால் அத்தனை குணங்கள் அவரிடத்திலே இருந்தன. ராமாயணம் தொடங்குவதே யார் உலகத்தில் மிகுந்த குணசாலின்னு வால்மீகி கேட்கிறார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.